பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட கோரி பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நிகழ்த்திய தாக்குதலில் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதல் தொடர்பாக அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசு விளக்கம் அளித்தது. இதையடுத்து மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட கோரி பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக நமது ஒற்றுமையையும் தீர்மானத்தையும் வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் நிகழ்வான கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்கும் மதுரை சித்திரை திருவிழாவில் 6ஆம் தேதி பட்டாபிஷேகமும் 7ஆம் தேதி திக் விஜயமும் 8ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9ஆம் தேதி 4 மாட வீதிகளிலும் தேரோட்டமும் 11ஆம் தேதி எதிர் சேவையும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் எனவும் கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் தொடக்க நிகழ்வான கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் அளித்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக திருச்சி சரக்கு டிஐஜி புகார் அளித்திருந்தார். அவ்வழக்கு தொடர்பான விசாரணை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் நீதிபதி விஜயா முன்பு திருச்சி சரக்கு டிஐஜி வருண்குமார் ஆஜராகினார். இதையடுத்து இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி விஜயா வழக்கின் விசாரணையை மே 8ஆம் தேதி ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த ஒழுங்கு விதிகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீதிமன்ற உத்தரவுகளின்படி ஆன்லைன் விளையாட்டுகளுக்கென தமிழ்நாடு அரசு ஒழுங்கு விதிகளை வகுத்திருந்தது. இந்த ஒழுங்கு விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிளேகேம்ஸ் 24/7 பிரைவேட் லிமிடெட், ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ், எக்ஸ்போர்ட் பிளேயர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இவ்வழக்கின் தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து எழுத்துப்பூர்வமான வாதங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து அனைத்து விதமான வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், ராஜசேகர் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வாடிவாசல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என வெளியாகியுள்ள தகவலால் சூர்யாவின் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அவரது ரசிகர்களுக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக உள்ள வாடிவாசல் திரைப்படத்தின் அப்டேட் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தனர். RJ பாலாஜி இயக்கத்தில் ஒரு படம், லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் மற்றொரு படம் என அடுத்தடுத்த அப்டேட் வந்தாலும் வாடிவாசல் குறித்த தகவல் வெளியாகாமல் இருந்தது சூர்யா ரசிகர்களை வருத்தமடைய செய்திருந்தது. இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாடிவாசல் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.